அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதைக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு பார்த்தீங்களா? ராகு எங்க இருக்காரு? கும்பத்தில் இருக்கார். கேது எங்க இருக்காரு? சிம்மத்தில் இருக்கார். அப்ப ராகு அப்படின்னு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த வீட்டிற்கு போயிருக்கிறாரோ, ராகு இப்ப எந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு? சிம்மத்துக்கு போயிருக்கிறார். சாரி, கும்பத்தில் இருக்கார். அப்ப ராகு நின்ற வீடு கும்பம் அப்படிங்கும்போது அந்த வீட்டில் எந்த கிரகமும் நீசமாகல. கும்பத்துல எந்த கிரகம் நீசா? சனி ஆட்சி, அவ்வளவுதான். சனிக்கு அது மூலத்திரிகோணம். அப்ப ராகு எந்த வீட்டிற்கு போய் அந்த வீட்டில் என்ன சொல்றான்னா, நீசமாகிற கிரகத்தை தான் பாதிப்போம். ராகு எந்த வீட்டுக்கு போறானோ அந்த வீட்டுல நேசமாகிற கிரகத்தை தண்டிப்போம். இந்த வட்டம் கும்பத்திலையும் ஒரு கிரகம் நேசமாகாது, சிம்மத்திலையும் ஒரு கிரகம் நேசமாகாது. அப்ப நம்ம எப்படி பலன் எடுக்கணும் இதுல யார் பாதிக்கப்பட போறா அப்படிங்கிற உஷாராக இருக்க வேண்டும் என்று உஷாராக இருக்கணும்ல. 1.5 வருஷம் உஷாரா இருக்கணும். ஏன்னா எப்ப இந்த 2 பாவிகளும் குண்டத்துக்கு போடுவான்னு தெரியாது. இவர்கள் 2மே ஒரு விதத்தில் தீவிரவாதிகள். அமைதியா இருப்பா 25 பேரை சுட்டு கொண்டு வந்தாட்டாவில் 26 பேரை சுட்டு கொண்டு விட்டோம் பாவி பையன். அதுக்கு பிறகு நம்ம அடிச்சு நொறுக்கணும், அது வேறு விஷயம். அப்ப ராகு செல்லும் வீட்டின் நேசனை தண்டிப்பான். இப்ப 1.5 வருஷத்துக்கு அங்க நீசம் யாரும் இல்லை. கேது செல்லும் எந்த வீட்டுக்கு போறானோ அந்த வீட்டுல உச்சமாகறானோ தண்டிச்சிருவான். இது உண்மை. இப்போதைக்கு இங்க நேசமாகிற கிரகமும் இல்லை, கும்பத்துல நேசமாகிற கிரகமும் இல்லை, சிம்மத்துல உச்சமாகிற கிரகம் இல்லை. அப்ப என்ன செய்வான் அப்படின்னா, ராகு செல்லும் வீட்டில் நேசம் இல்லை எனில் அந்த வீட்டின் ராசிநாதன் எங்க நேசமாகிறதோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவான். இப்ப யார் தண்டிக்கப்படுவான்னு புரியுதா? ராகு கும்பத்தின் அதிபதியார் சனி. அந்த சனி நேசமாகின்ற இடம் மேசம். அப்ப தண்டிக்கப்பட போகிறார் யாரு? செவ்வாய். அப்ப யார் என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்திற்கு மேசம் பாதிக்கப்பட போகிறது. கவனமாக இருங்கள். அந்த காரக உறவு என்ன சொன்னாலும் உங்களுக்கு லந்து பண்ண போகுது. அந்த காரக உறவுகிட்ட என்ன சொன்னா 1.5 வருஷம் என்ன சொன்னானா, அது களத்திரமாக இருந்தாலும் சரி, புத்திரமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரகத்துவம் இருக்கும். அப்ப மேச ராசி அடி வாங்க போகிறது. இது 100% உண்மை. அப்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து கேது செல்லும் வீட்டில் உச்சனாக எந்த கிரகம் இல்லை. ஏன்னா இப்ப இல்லை, சிம்மத்துல எந்த கிரகம் உச்சமாக முடியாது. ஏனெனில் கேது சென்ற வீட்டின் பாவக கிரகம் எங்கு உச்சமாகிறதோ, கேது சென்ற வீடு சூரியன், அது எங்கே போய் உச்சமாகிறது? கரெக்டா சூரியன் உச்சமாகிற இடம் மேசம்தான். அப்ப என்ன நடக்கும்? அப்ப அந்த கிரகம் எங்கே போய் உச்சமாகிறதோ, ராகு செல்லும் வீட்டில் ராகு என்ன சொன்னா,
இப்ப இருக்கிற வீட்டுல வந்து நீசம் எந்த இல்லை. அப்ப ராகுக்குண்டான கிரகம், அந்த ராகுக்குண்டான சனி வந்து எங்க போய் இன்னைக்கு நிக்கிறான், நேசமாகறான்னா மேசத்துல நேசமாகிறான். அந்த ராசிநாதன் செவ்வாய் தண்டிக்கப்படுவார். கேது செல்லும் வீட்டில் உச்சமாக எந்த கிரகம் இல்லை எனில், கேது சென்ற வீட்டின் பாவக கிரகம் எங்கு உச்சமாகிறதோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவான். அப்ப இப்ப அடி யாருக்கு? சனி நீசமாகிற இடம் மேசத்துல போய் நீசமாகிறாரு. அப்ப செவ்வாய் அடி வாங்க போறாரு. அதே சமயத்துல கேது சென்ற இடத்துல வந்து எந்த கிரகம் உச்சமாகல, ஒன்லி ஆட்சி மட்டும்தான். அப்ப உச்சமாகாத, அப்ப உச்சம் இல்லை, அந்த கேது சென்ற வீட்டுக்கு உண்டான சூரியன் எங்க போய் உச்சமாகிறாரோ அந்த ராசிநாதன் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப இப்ப நம்ம எல்லாமே உஷாராக இருக்க வேண்டியது, மேசம் நமக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்கணும், உறுதியாக கவனமாக இருக்கும். அப்ப இதுதான் உண்மை. இந்த உண்மையை இன்னொரு தடவை திரும்ப சொல்றேன். இந்த 1.5 வருடத்திற்கு ராகு போன இடம் கும்பம், அங்க எந்த கிரகம் நேசம் இல்லை. கேது போன இடம் சிம்மம், அங்க எந்த கிரகம் உச்சம் இல்லை. அப்ப இப்படி இது என்ன யாரை பாதிக்கும்? அப்ப ராகு போன இடத்துல இடம் சனி. சனி எங்க நேசமாகிறதோ, சனிக்கு நேசமாக்குனவன் செவ்வாய், அவன் தண்டிக்கப்படுவான். கேது சிம்மத்துக்கு போறான், அங்க எந்த கிரகமும் உச்சம் இல்லை. அப்ப அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே உச்சமாகிறானோ அவன் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் வீட்டில் தான் உச்சமாகறான். அப்ப இந்த காலகட்டம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக மேசத்தை தான் அதிகமாக இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து தண்டிக்க போகிறது. உங்களுக்கு இந்த கட்டங்கள் வந்து எந்த பாவமாக வருகிறதோ அது ஏன்னா அது ஒரு உயிர்காரகம். ஏன்னா மேசம் என்பது உயிர்காரகம். உயிர்காரகமாக இருக்கிற காரணத்தினால இப்ப மேச லக்கணக்காரர்கள் மிக மிக கவனமா இருக்கணும். ரிஷப லக்கணக்காரர்கள் 12ஆம் பாவ விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். மிதன ராசிக்காரர்கள் 11ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் 10ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் 9ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். துலா ராசிக்காரர்கள் மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் 4ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கும். தாய் சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில். கும்பராசிக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன மீனராசிக்காரர்கள் 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப ஸ்தானாதிபதி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தப்பித்து விட்டீர்கள். இல்லைன்னா ஏதாவது வந்து என்ன சொல்லணும், ஒரு இழப்பீடுகளை 1.5 வருஷத்திற்குள்ள நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லல, இதுதான். அப்ப இந்த வருட ராகு கேது பயிற்சியில் 2 கட்டத்திலும் நேசமும் இல்லை, உச்சமும் இல்லை. அப்ப அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் நேசம், அங்க சனி நேசம். அப்ப நேசத்திற்கு இடம் கொடுத்தவன் செவ்வாய் பாதிக்கப்பட போகிறான். சரி, சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால அங்க உச்சமாகிற கிரகம் எது இல்லை. அப்ப கேதுவுக்கு இடம் கொடுத்த சூரியன் எந்த இடத்தில் உச்சமாகிறானோ, கேதுவுக்கு எந்த இடத்தில் உச்சமாகிறானோ அந்த இடமும் செவ்வாயாக ஒரே இடமாக வருகின்ற காரணத்தினால் இந்த 2 பாவிகளும் கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு என்ன செய்யணும்னா, எப்பயுமே இந்த 1.5 வருஷம் என்ன சொன்னான்னா ராகு கேதுகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா
நீங்கள் பிரீதி பண்ணிக்கொள்ளுங்கள். ராகு கேதுகளுக்கு பிரீதி பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா முருகப்பெருமானை வழிபடு. ஏன்னா வீழ்ச்சியாக போகிறது செவ்வாய். அப்ப முருகப்பெருமான் முருகன் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் வந்து என்ன சொன்ன செவரளி மாலை போட்டு 2 தீபம் போட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் என்று கூறி, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும். எல்லாரும் அதுக்கடுத்து என்ன இப்படி ஸ்டக்கப் ஆகி பேசுறாதுன்னு நினைக்காங்க. யானைக்கே அடிச்சிருக்கும். எல்லா மனிதனுமே வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. உயிர்காரகத்தை எங்க கொண்டு வச்சிருக்கேன்? இந்த 1.5 வருஷத்துல வந்து என்ன சொல்லலாம்னா, எவ்வளவு கர்மாந்திரத்தை வந்து இந்த வீடியோ போடுறது எதுக்காகன்னா, இதே ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் வந்து என்ன சொன்னேன்னா 2 நாளைக்கு முன்னாடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப நம்ம இந்த வீடியோ போட்டோம்னா மேசம் சார்ந்த விஷயத்தில் எந்த கட்டமாக வந்தாலும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சகோதர உறவுகளுக்கு என்ன சொன்னான்னா வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷப்படும் போது சங்கடங்கள் வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.